நம்ம பார்க்க போகிறது 10th standard மேத்ஸில் எக்ஸசைஸ் 3.15 பார்க்க போகிறோம். அதில் கிராஃபு ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா the following table shows the data about the number of pipes and the time taken to fill the same tank. அதாவது ஒரு டேங்கை பைப்ஸ் வச்சு சம் பைப்ஸ் வச்சு ஃபில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, டைம் டேக்கன் இன் மினிட்ஸ் அது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. 2 பைப் வச்சு அந்த டேங்கை ஃபில் பண்ணணும்னா 45 மினிட்ஸ் ஆகுது. 3 பைப் வச்சு சேம் சைஸ் உள்ள பைப்ஸை 3 பைப் வச்சு ஃபில் பண்ணால் 30 மினிட்ஸ் ஆகுது. 6 பைப்ஸாக இருந்ததுன்னா 15 மினிட்ஸ், 9 பைப்ஸாக இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்னு ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஆனால் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? Draw the graph for the above data and hence find the time taken to fill the tank when 5 pipes are used. இந்த இடத்துல 5 pipes யூஸ் பண்ணா எவ்வளவு நேரம் எடுத்துக்குன்னு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் find the number of pipes when the time is 9 minutes. 9 நிமிஷத்துல அந்த டேங்க் ஃபில் ஆயிடுச்சுன்னா எத்தனை பைப் தேவைப்படுதுன்றது क्वेश्चन. ஸோ ஃபர்ஸ்ட் இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷன் பார்க்குறோம். சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா x increased 2 3 6 9 இன்க்ரீஸ் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது 45 30 15 10. ஸோ y decreased, x இன்க்ரீஸ் ஆகுது and y டிக்ரீஸ் ஆகுது. ஸோ therefore inverse variation. inverse variation ஃபார்முலா என்ன? y equal to k by x not y equal to k by x. so இதை வச்சு proportionality constant k கண்டுபிடிக்கணும்னா k equal to இது cross product பண்றோம் yx னு ஆயிடும். so proportionality constant k equal to yx னு வருது இல்லையா? அப்போ ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 2 into அதனோட பேர் 45. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 into 45, 3 into அதனோட பேர் 30, 6 into அதனோட பேர் 15. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 245 are 90, 330 are 90, 615 are 90. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கே வந்து 19 வந்துருச்சு. அதனால அதில் பிரச்சனை கிடையாது. இப்போ கிராஃபுக்கு போகிறோம். கிராஃபில் தான் நம்ம find the time taken to fill the tank when the 5 pipes are used. 5 பைப் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ வரும்? தென் 9 நிமிஷத்தில் டேங்க் ஃபில் ஆகிடுச்சுன்னா எத்தனை பைப் யூஸ் ஆகுதுன்றது கொஸ்டின். ஓகே, இது டைரக்ட் வேரியேஷனு. ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்ஸ் வருதுன்னா 2,45, 3,30, 6,15, 9,10. இது பிளாட்டிங் பாயிண்ட்ஸ். இங்க கிராஃப்ல எப்பயுமே பென்சில் தான் யூஸ் பண்ணணும், பட் இங்க விசிபிளா இருக்காதுன்றதால பென்னை யூஸ் பண்றேன். கிராஃப்ல ஆக்சிஸ் இம்பார்ட்டன்ட், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின் இது இம்பார்ட்டன்ட். அதுலேயும் ஸ்கேல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கெல்லாமே மார்க்கர் அப்ளைட் பண்ணுவாங்க. எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ், இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் ஆரிஜின், இது ஒய். ஸோ இங்க ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 1 யூனிட் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit, and y axis 1 centimeter is equal to, let us take 10 unit. ஏன்னா இங்க 40 30 45 50 90 அப்படிலாம் வருது இல்லையா? அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா 10 யூனிட்ஸ் எடுத்துக்கோ. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் 1 யூனிட்னும் போது 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். பட் y ஆக்சிஸ் 10 எடுக்கும்போது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110. ஸோ இது வரைக்கும் எடுத்தாச்சு. 100, 110 வரைக்கும். ஸோ இங்கே பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,45. ஸோ இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பைப்ஸ், y axis பார்த்தீங்கன்னா டைம் இன் மினிட்ஸ், டைம் இன் மினிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,45, எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 45. ஸோ 45ன்றது இங்கே 45 நமக்கு y ஆக்சிஸ்ல இல்லை, பட் 45ன்றது 40க்கு 50க்கும் மிடிலாக வருது. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2, y ஆக்சிஸ்ல 45ன்றது இங்கே இருக்கு. ஸோ 2,45. Next 3,30, x3 y30, x3 y30 இங்க இருக்கு 3,30. Next one 4,15, sorry 6,15, x6 y15 னா இங்க இருக்கு பாயிண்ட் 6,15. 9,10, x9 y10, so 9,10 இதை மார்க் பண்ணியாச்சு. ஸோ இதை ஜாயின் பண்ணா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா இன்வெர்ஸ் வேரியேஷனோட பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காது, அது ஒரு கர்வ் மாதிரி வரும். ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இது என்ன பண்ணல, ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணல. இப்போ சொல்யூஷன் போறோம். சொல்யூஷன் என்ன, find the time taken to fill the tank when the 5 pipes are used. So 5 பைப் யூஸ் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கும் क्वेश्चन. 5 பைப் எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ணனா எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும்ன்றது क्वेश्चन. சோ இங்க பாத்தீங்கன்னா 5 பைப்ஸ் இங்க இருக்கு. இங்க இருந்து நம்ம ஜாயின் பண்றோம். அது எங்க போய் மீட் பண்ணுதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே திருப்புறோம். இங்க மீட் பண்ணுது. சோ இங்க மீட் பண்ணுதா? சோ என்ன ஆகுதுன்னா நமக்கு பாயிண்ட் எங்க மீட் பண்ணுதுன்னா 18ல மீட் பண்ணுது. 5க்கு அப்புறம் ஒரு 3 யூனிட்ஸ் சொல்லி வருது. ஓகேங்களா? சோ 5,18. அதே மாதிரி செகண்ட் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் அண்ட் த டைம் இஸ் 9 மினிட். டைம் 9 மினிட் அப்படின்னும் பொழுது இங்க பாக்குறோம் டைம்ல 10க்கும் 0க்கும் பிட்வீன்ல வருது. ஸோ 5 தாண்டி வரும். 6, 7, 8, 9 இங்க இருக்கு. ஸோ அதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா அது எங்க மீட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல மீட் பண்ணுது. ஸோ அதுல இருந்து டவுன்ல கொண்டு வரும்போது 10 வருது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 10 வருது. ஸோ சொல்யூஷன் இங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா 5 பைப்ஸா இருந்ததுன்னா எத்தனை மினிட்? 18 மினிட். ஓகேங்களா? அதுவே 9 மினிட்டா இருந்ததுன்னா 10 பைப்ஸ். So first question can answer. So therefore 5. First question, y is equal to 18 minute. Answer. Second question க்கு 10 pipes. பார்த்தீங்கன்னா a school announced that for a certain amount the cash prize will be distributed for all the participants equally as shown below. அதாவது ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் வச்சுக்கிட்டாங்க. அந்த அமௌண்ட் வச்சுட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எக்ஸ், அமௌண்ட் ஃபார் ஈச் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ஒய் ருபீஸ். ஸோ மொத்தமாக இருக்க பார்ட்டிசிபென்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க.
ஒவ்வொருத்தவங்களும் அமௌண்ட் ஷேர் பண்ணி கொடுக்கறது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ 2 பேராக இருந்தால் அந்த அமௌண்ட் வந்து ஒரு ஆளுக்கு 180 rupees கொடுக்கலாம். 2 பார்ட்டிசிபென்ட் தான் இருக்காங்கன்னா அவங்க வச்சிருக்க அமௌண்ட்டை டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஈச் ஒன் கெட் 180 rupees. அதே 4 பர்சனாக இருந்ததுன்னா அவங்க வச்சிருக்க அமௌண்ட்டை 4 பேருக்காக டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஒருத்தவங்களுக்கு 90 rupees கொடுக்குறாங்க. 6 பர்சனாக இருந்தால் ஒருத்தவங்களுக்கு 60 rupees கொடுக்க முடியும். 8 இருந்ததுன்னா ஒருத்தவங்களுக்கு 45 rupees கொடுக்க முடியும். 10 இருந்ததுன்னா ஒருத்தவங்களுக்கு 36 rupees கொடுக்க முடியும். இப்போ இது டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷன் பார்க்குறோம். எக்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பட் ஒய் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. இது இன்வெர்ஸ் வேரியேஷன். ஓகேங்களா? ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் கிராஃப் த அபோவ் டேட்டா அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபென்ட் கெட் இஃப் த நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் 12. இப்போ 12 பேர் இருந்தாங்கன்னா அந்த அவங்க வச்சிருக்க அமௌண்ட்டை எவ்வளோவா டிவைட் பண்ணி கொடுக்க முடியும், 12 பேருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்க்ரீஸ்ட் அண்ட் ஒய் டிக்ரீஸ்ட். ஸோ இன்வெர்ஸ் வேரியேஷன். ஸோ இன்வெர்ஸ் வேரியேஷன் போது ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ் ஃபார்முலா வரும். அதை பேஸ் பண்ணி கேன்னு எடுத்தோன்னா கே ஈக்குவல் டு ஒய்எக்ஸ். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு ஒய்எக்ஸ்னும் போது ஏதாவது ஒரு 2 பேர் எடுத்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேர் 2ம் 180, அடுத்தது 4ம் 90 பார்க்குறோம். 2 into 180 is equal to 4 into 90. பார்த்தோன்னா 2 into 180 360. 4 9s are 36. அதுவும் 360 தான் வருது. ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K equal to 360. அவங்க வச்சிருக்க அமௌண்ட் 360 rupees. அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் இதுதான். ஓகேங்களா? இப்போ அவங்க இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. செகண்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் த அபோவ் டேட்டா. இதுக்கு வந்து கிராஃபில் சால்வ் பண்ணால் போதும். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. எக்ஸ் வந்து 12, நம்மக்கிட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்க அமௌண்ட் 360. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் போகுன்றது கொஸ்டின். அங்கே பார்த்தோன்னா ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ்னு வருது இல்லையா, ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். ஸோ கே 360 பை எக்ஸ் 12 எத்தனை வரும்? 3 12s are 36. ஸோ 30 டைம்ஸ் வரும். ஒய் ஈக்குவல் டு 30 rupees. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குன்னா rupees 30 கிடைக்கும். இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 12,30. இதுதான் அமௌண்ட், இதுதான் சொல்யூஷன். இதை நம்ம கிராஃபில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்ஸ் அவங்கள ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்றதால இந்த கிராஃபில் சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ என்னாச்சுன்னா நமக்கு ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் வேரியேஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்தாச்சு. எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பை 1 யூனிட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னு வரும். ஒய் ஆக்சிஸ் 10 எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கேலில் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்ஸு 2,180, 4,90, 6,60, 8,45, 10,36. ஸோ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணோம். கிராஃபில் பிளாட் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2,180 கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் 2, ஒய் ஆக்சிஸ் 180. எக்ஸ் ஆக்சிஸ் 2 இங்கே இருக்கு, அதுக்கு நேராக ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 180 இங்கே இருக்கு. 2,180. நெக்ஸ்ட் 4,90. எக்ஸ்ல 4 இங்க இருக்கு, எக்ஸ்ல 4 இங்க இருக்கு, அதுக்கு நேரம் 90 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. 4,90. நெக்ஸ்ட் 6,60.
6,60 xல 6 இங்க இருக்கு, yல 60 இங்க இருக்கு. 6,60 8,45 xல 8 இங்க இருக்கு, yல 45 பார்த்தனா 40க்கும் 50க்கும் மிடில்ல இருக்கு. 8,45. அடுத்தது 10,36 xல 10 இங்க இருக்கு. 36 பார்த்தனா 30க்கும் 40க்கும் பிட்வீன்ல இருக்கு. இந்த மிடில்ல வர நம்பர் 35 வரும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ 10,36. ஸோ இது ஸ்ட்ரெயிட் லைன் ஆகுமா? ஆகாது. இட் இஸ் ஃபார்ம் ஏ பேரபோலா. இது வந்து ஒரு கர்வ் மாதிரி வரும். அது கரெக்டாக போட்டால் தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இது இன்வர்ஸ் வேரியேஷன்றதால பேரபோலா வரும். சரி, ஃபர்ஸ்ட் லைன் வந்து மிஸ்டேக்காக இருக்கு, இப்படி வரும். இட் இஸ் ராங் கிராஃபில். பட் இது மாதிரி மிஸ்டேக் பண்ண முடியாது, வீடியோ எடிட் பண்ண முடியலன்றதால அது பண்ணுறேன். ஓகே, நான் த கொஸ்டின். இப்போ கொஸ்டின் என்னன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 12 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்? பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 12 இருந்தால் நமக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் 12ன்றது இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு நேராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இது எங்கே போய் மீட் பண்ணுது? இங்கே மீட் பண்ணுதா? ஸோ அதை அப்படியே திருப்புறோம். அதை அப்படியே திருப்பும் பொழுது இங்கே 30ல வந்து நிற்குது. ஸோ 12,30 இஸ் த சொல்யூஷன். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 12,30. அப்போ ஆன்சர் ஆகுதுன்னா செகண்டுக்கான ஆன்சர் y is equal to ₹30. ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்குன்னா 30 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? So next question பார்த்தீங்கன்னா, a two-wheeler parking zone near bus stand charges as below. அதாவது ஒரு டூ வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டைம் இன் ஹவர்ஸ் எக்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ் ஒய். இதில் பார்த்தோன்னா 4 மணி நேரத்துக்கு 60 rupees, 8 மணி நேரத்துக்கு 8 ஹவர்ஸ்க்கு 120 rupees, 12 ஹவர்ஸ்க்கு 180 rupees, 24 ஹவர்ஸ்க்கு 360 rupees. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸும் இன்க்ரீஸ்டு, ஒய் இன்க்ரீஸ்டு. ஸோ தேர்ஃபோர் இது டைரக்ட் வேரியேஷனாக தான் இருக்கும். ஓகே, சொல்யூஷன். Here x increased and also y increased. Direct variation the formula na y equal to kx. So அப்போ இதை பேர் பண்ணிக்கலாம். y equal to kx. இங்கே proportionality constant k equal to என்ன, y by x ஆயிடும். k equal to y by x. ஸோ ஒவ்வொரு பேரையும் எடுத்து பண்ணலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் பேர் என்னது, 460. ஸோ 60 by 4. செகண்ட் பேர் என்னது, 8 120, 120 by 8. தேர்ட் பேர் என்னது, 180 by 12. ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். 1 4 is 4, ரிமைண்டர் to 20, 5 4s are 20. இங்கேயும் 180 is 8, remainder 4, 5 8s are 40. 112 is 12, remainder 6, 5 12s are 60. அப்போ ஆன்சர் ஆயிடுச்சு proportionality constant k equal to 15 வந்துருச்சு. k equal to 15. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின், செக் இஃப் த அமௌண்ட் சார்ஜ்ட் ஆர் a direct variation or inverse variation. எஸ், இது வந்து டைரக்ட் வேரியேஷன் தான். ஏன்னா எக்ஸ் இன்க்ரீஸ்டு ஒய் இன்க்ரீஸ் ஆகும்போது டைரக்ட் வேரியேஷன் தான். Find the amount to be paid when the parking time is 6 hours.
இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் 6 hours வந்ததுன்னா ஒய் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் 6 hours வந்ததுன்னா ஒய் என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு டைரக்ட் வேரியேஷன்றதால ஒய் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஆன ஃபார்முலா. அப்போ ஒய் ஈக்குவல் டு கே 15 into 6 hours. 15 into 6. 6 5 are 30. Remainder 3. 6 1 is 6. 6 plus 3 90 minutes. Sorry, 90 rupees. அப்போ y equal to rupees 90. எப்போ 6,90. Second, find the parking duration when the amount paid is rupees 150. இங்க y வந்து 150 இருந்ததுன்னா அமௌண்ட் வந்து 150 rupees இருந்ததுன்னா K15 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதே ஃபார்முலா தான் y ஈக்குவல் டு கேஎக்ஸ் யூஸ் பண்ணுனா இதை பேஸ் பண்ணி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை கேன்னு வரும். மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட் ஆகும். ஸோ ஒய் என்ன 150 டிவைடட் பை கே என்ன 15. ஹவு மெனி 15s ஆர் 150? 10 times. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minutes. So solution 10,150. இது சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கிராஃபிக்கல்ல இதை சால்வ் பண்ணி காமிக்கணும். கிராஃப்ல சரி 4,60 8,120 12,180 180 இங்க இருக்கு. 12,180. நெக்ஸ்ட் 24,360. எக்ஸ்ல 24 இங்க இருக்கு. அதுக்கு நேரா 360 பாத்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனா 24,360 இங்க வருது. 360. ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது இட் இஸ் ஃபார்ம் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா இது வந்து என்ன ஆகுதுன்னா டைரக்ட் வேரியேஷன்றதால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணும். இது ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ணுது. ஓகே. ஸோ ஒய் ஈக்குவல் டு 15x என்றது இந்த ஈக்குவேஷனோட சரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் 6 hours இருந்ததுன்னா எவ்வளோ அமௌண்ட்? டைம் 6 hours இருந்ததுன்னா அமௌண்ட் எவ்வளோ? டைம் 6 போது இங்க இருக்கு. டைம் 6 இங்க இருக்கு. ஸோ அது எங்க மீட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இதுக்கு நேரா மீட் பண்ணுதா? அப்போ இது 80க்கும் 100க்கும் பிட்வீன்ல வருது. ஸோ இந்த பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா 6,90. 6,90. நெக்ஸ்ட் அமௌண்ட் 150 rupees இருந்ததுன்னா டைம் என்ன? அமௌண்ட் வந்து 150 rupeesனா 150 பிட்வீன் 140 to 160 இங்க நடுவில் இருக்கிறது. ஸோ அமௌண்ட் 150 இருந்தால் டைம் என்னன்றது கொஸ்டின். இங்க மீட் பண்ணுது. ஸோ அதுக்கு நேராக கீழே கொண்டு வரும். இங்க மீட் பண்ணும்போது அதுக்கு நேராக கீழே கொண்டு வரும்போது எங்கன்னா வருதுன்னா 10க்கு நேராக வருது. ஸோ 10,150. ஸோ இங்கே சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 6,90 ஒரு சொல்யூஷனு, அடுத்து 10,150 ஒரு சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.